ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ரொசீஜரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்இஏ ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி நடக்கும், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கா அப்படின்ற பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஸ்கூலுக்கு போயிருப்போம், அதுக்கான ஃபீஸ் டீட்டெயிலில் கேட்டிருப்போம், ஃபீஸை பே பண்ணியிருப்போம், காலேஜ் குரூப் என்ன குரூப் வேணுமோ அதை எடுத்து ஜாயின் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்டெப்ஸ்லேயே முடிஞ்சிடும். ஆனால் இந்த காலேஜஸ் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமாக போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா, உங்களுக்கு ரிசல்ட்டு வந்த ஒரு 6 நாளில் மே 6 ரிசல்ட் வெளியிடுறாங்கன்னா மே 12 13 வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ அதுக்கு நீங்கள் எந்த வெப்சைட் போகணும், இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் சேரணும் அப்படின்னா www.tneaonline.org அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங் அண்ட் சர்டிஃபிகேட் அப்லோடிங் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான். நீங்கள் உள்ளே போய்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மொபைல் நம்பர் ஒரு ஸ்டாண்டர்டான மொபைல் நம்பர் ஃபாதரோடையோ மதரோடையோ டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கும் ஒரே ஒரு மொபைல் நம்பர் கொடுங்க. இப்போ நீங்கள் அக்ரிக்கு போட்டாலும் ஒரே மொபைல் நம்பர் கொடுங்க, இன்ஜினியரிங் போட்டாலும் சரி, பேராமெடிக்கல் போட்டாலும். ஏன்னா உங்களுக்கு ஒரே மொபைல் நம்பர் கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே தெளிவாக வந்துடும். ஸோ எந்த மொபைலில் எதை கொடுத்தோம்ன்றது வரும். ஏன்னா ஓடிபிலாம் வரும். ஸோ ஓடிபி நீங்கள் எதில் கொடுத்தோம்னே தெரியாமல் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுல்ல, அதுக்காக ஒரே ஒரு மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. அடுத்து மெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடி நீங்கள் உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபாதரோடதோ மதரோடதோ வேணாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மெயில் ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே நோட்டிஃபிகேஷன் எல்லாம் மெயிலுக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ அப்போ உங்களுடைய மெயிலை நீங்கள் அப்படியே ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கலாம். ஒரு ஆர்டர் வந்திருக்கிறதுனாலும் சரி, இல்லை ஏதாவது டாக்குமெண்ட்டில் சர்டிஃபிகேட்டில் வேறு ஏதாவது தவறு இருந்தால் உங்களுக்கு மெயில் பண்ணி தான் அவங்கள இன்டிமேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதனால் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டை ஸ்டார்ட் பண்ணி தான் நீங்கள் அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணுவீங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் எல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் போகிறோம். அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரேண்டம் நம்பர் வெளியிடுவாங்க. ரேண்டம் நம்பர்னால் எத்தனை பேர் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பர் வெளியிடும். இந்த ரேண்டம் நம்பரை வச்சு ஒரு பெரிய அளவில் நமக்கு மாற்றம் வரப்போகல. ஜஸ்ட் ஒரு ஃபிகர், எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரேண்டம் நம்பர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன்இஏ கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நேரடியாக போக வேண்டியதில்லை. நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை வச்சு அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக, 11th சர்டிஃபிகேட் கரெக்டாக வச்சுருக்கீங்களா, 12th இதெல்லாம் சர்டிஃபிகேட் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுவாங்க. டிஎஃப்சி சென்டர்னால் என்ன சார் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே உங்களுக்கு சரௌண்டிங்கில் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர் லிஸ்ட்லாம் இருக்குது, உங்களே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பக்கத்தில் எந்தெந்த டிஎஃப்சி சென்டர் இருக்குது அப்படின்னு அதை கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த சென்டரில் உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆகும். ஆனால் நீங்கள் போக வேண்டியதில்லை. ஒருவேளை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் உங்களை கால் பண்ணுவாங்க, நீங்கள் நேரடியாக டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். அதனால தான் டிஎஃப்சி சென்டரை நீங்கள் கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஊருக்கு பக்கத்தில் அவங்க லிஸ்ட்டு கொடுப்பாங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத கொடுத்து வச்சுருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்டில் வெரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நேரடியாக கூப்பிடுவாங்க, இல்லைன்னா அது ஆன்லைன்லேயே அவங்க வெரிஃபை பண்ணிடுவாங்க. உங்களை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரேங்க் பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் அண்ட் கிரீவன்சி ரெசிடர்ஸ் அப்படின்னு, அதாவது ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது 2 விதமாக இருக்கும். ஒன்று கம்யூனிட்டல் ரேங்க் இருக்கும், ஒன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜென்ரல் ரேங்கு. ஓகேங்களா? ஸோ கம்யூனல் ரேங்க்குக்கும் ஜென்ரல் ரேங்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ரேங்க் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ரேங்க் எந்த அளவுக்கு குறைவாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கும். எந்த அளவுக்கு ரேங்க் பின்னாடி போக காலேஜஸ், நல்ல காலேஜ் கிடைக்கிறது குறைஞ்சிட்டே வரும். ஸோ ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நீங்கள் உள்ளே அதுக்கப்புறம் ஒரு டேட் சொல்லுவாங்க. இப்போ கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 3 ரவுண்ட்ஸ் நடந்துச்சு. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. உங்கள் ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் 1ல் வரலாம், ரவுண்ட் 2ல் வரலாம், ரவுண்ட் 3 வரலாம். ரவுண்ட் 3ன்றது லாஸ்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு இது ஆன்லைன் கவுன்சிலிங். ரொம்ப நாளாகும். ரவுண்ட் 2னா ஒரு கொஞ்சம் நாள்லேயே வந்துடும். ரவுண்ட் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்துடுவீங்க. இதெல்லாம் முடித்து இந்த ரவுண்ட் 1ல் சீட்டெல்லாம் எடுத்தது போக மீதி இருக்கிற சீட்டு தான் ரவுண்ட் 2க்கு வரும். ரவுண்ட் 2ல் சீட்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் ரவுண்ட் 3க்கு வரும். ஸோ ஓகேங்களா? அப்போ ரவுண்ட் 1ல் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கும், ரவுண்ட் 2க்கு மீடியம் காலேஜ், ரவுண்ட் 3க்கு அந்தளவுக்கு நல்ல காலேஜஸ் இருக்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் தான் சாய்ஸ் ஃபில்லிங்னு சொல்லுவோம். அந்த சாய்ஸ் ஃபில்லிங்னா உங்களுடைய ஆர்டர்
எல்லாத்தையுமே கொடுக்குறது, அதான் சாய்ஸ் ஃபில்லிங். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு டேட்டு, இப்போ அந்த ஃபஸ்ட் ரவுண்டுக்குன்னா இத்தனாம் தேதி அலாட்மெண்ட் டேட்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த காலேஜ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அலாட்மெண்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் சார் எனக்கு வேறு காலேஜ் கொடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ரிக்வெஸ்ட் பண்ணால் அவைலபிளாக இருந்தால் உங்களுக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா அடுத்த ரவுண்டு 1லேருந்து ரவுண்ட் 2க்கு போய்க்கலாம். அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு அந்த காலேஜுக்கு போயிட்டு நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸு அதே மாதிரி ஃபீஸு எல்லாத்தையும் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்றைக்கு காலேஜ் ரீஓப்பன் அப்படின்றது அந்தந்த காலேஜை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சில காலேஜ் அட்டானமஸாக இருக்கும், ஸோ அவங்க ஏர்லியராக திறப்பாங்க, இல்லை லேட்டாக கூட திறப்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு டேட் சொல்லுவாங்க, நீங்கள் அன்றைக்கி போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஹாஸ்டலில் சேர்றவங்களா இருந்தாலும் சரி, டே ஸ்காலராக போனதாலும் சரி. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய இந்த ஆன்லைன் கவுன்சில் ஃபஸ்ட்டு டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது நோட்டிஃபிகேஷன் வரும், அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் ரேண்ட் நம்பர் வரும், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஆன்லைன் கவுன்சிலிங், அதுக்கப்புறம் அலாட்மெண்ட்டு அண்ட் அட்மிஷன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், இந்த மாதிரியான அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.